ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து வருண் ஐபிஎஸ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து எங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஊனமாச்சேரி அப்படின்னு ஒரு இடத்துல போலீஸ் அகாடமி இருக்குது. அந்த அகாடமியோட டைரக்டராக அவரை போட்டாங்க. லஞ்ச ஒழிப்புக்கு சி மகேஸ்வரி அப்படின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இதில் வந்து என்னென்னா, யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, சவுக்கு சங்கருக்கு செம சந்தோஷம். அவர் சொல்லிகிட்டே இருந்தார், இவர் வந்து சரியான ஆள் கிடையாது இந்த பொசிஷனுக்கு, இவர் வந்து டிஎம்கேவோட பி டீமு, இவரை நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏகப்பட்ட வீடியோவில் சொன்னார். அது விஜய்க்கு கேட்டுருச்சு போல இருக்குது. கேட்டதுனால வந்து இப்போ மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ வந்து விஜய் வந்து பர்ஃபெக்டான விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னும் அவர் மேற்கோள் காட்டிருக்காரு. இந்த வருண் ஐபிஎஸ்ன்றவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இவரோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேலிடு தானா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி இந்த சவுக்கோட இந்த வீடியோவையும் பார்த்துட்டு போயிடுங்க. சியர்ஸ், பாய், தேங்க்யூ. வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. வரம் தரும் வண்டி தள்ளும். முதலில் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அவரது கடமை. ஒரு நல்ல ஆட்சியாளன் செய்ய வேண்டியதை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். ஸோ அதனால் முதலில் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். வருண்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள். இந்த 2 மாதங்களாக சென்னை மாநகர உளவு பிரிவின் இணை ஆணையராக வருவதற்கு வருண் கடும் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். ஆட்சியில் சில தப்புலாம் நடக்குது, நான் ஐடியா கொடுக்குறேன். ரஜினிகாந்தே அரசியலுக்கு வர்றதை பற்றி என்கிட்ட தான் ஐடியா கேட்டார். அதன்படி வந்திருக்கார்.